ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு ஐடி ஜாப் நோட்டிஃபிகேஷன் பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இது யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அக்சென்ச்சர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஹைலைட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லைன்னா கூட தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் நீங்க 2024 பாஸ்ட் அவுட்டுக்கு முன்னாடி எந்த இயர்ல பாஸ் அவுட் ஆயிருந்தாலும் தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா இந்த வீடியோல நாம என்ன ஜாப் போஸ்டிங்ஸ் இருக்கு, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை டிஸ்ப்ளே பண்ணி டீட்டெயிலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வேணும்னா நம்ம பிளாக் சைட்ல கொடுத்துருக்கோம். அதை நீங்க செக் பண்ணி பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ரீசெண்டா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 நோட்டிஃபிகேஷன், டிசிஎஸ் ரெக்ரூட்மெண்ட், ஜோஹோ ரெக்ரூட்மெண்ட் பத்தி டீட்டெயில்டா வீடியோ போட்டிருக்கோம். அதையும் நீங்க மிஸ் பண்ணாம செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வேணும்னா நம்ம பிளாக் சைட்ல லாஸ்ட்ல இருக்கும். அதுல கிளிக் பண்ணுங்க, அப்ளை நவ் அப்படின்ட்டு உங்களுக்கு அந்த இது ஓப்பன் ஆயிடும். ஓகேங்களா? இதுதான் அக்சென்ச்சரோட அஃபிஷியல் கெரியர் சைட். இதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன் சர்வீசஸ் அசோசியேட் இந்த ரோலுக்கு அவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 0 மந்த்ல இருந்து 1 இயர் 11 மந்த் வரைக்கும் தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். ஜாபோட லொகேஷன் சொல்லி பார்த்தோம்னா, அதாவது ஒரு பேன் இந்தியா லொகேஷன் தான். எல்லா லொகேஷனுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தாராளமா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம தமிழ்நாட்டுல சென்னை and கோயம்புத்தூர்ல இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி லாஸ்ட் டேட் டு அப்ளை, அதாவது லாஸ்ட் டேட்ல எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் என்ன கம்பெனி பத்தின டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரோல், அதாவது என்ன ரோல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒர்க் இன் சேலஞ்சிங் அண்ட் டைனமிக் என்விரான்மெண்ட் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு கிரியேட் அண்ட் சப்போர்ட் சொல்யூஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்ட்ரா மேனேஜர் சர்வீசஸ் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா, இங்க ஆன் பிரமிஸ் அண்ட் கிளவுட் பேஸ்ட் டெக்னாலஜி ஆப்ரேஷன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும், மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் அண்ட் கிளவுட் சப்போர்ட், மானிட்டர், சப்போர்ட் அண்ட் மெயின்டைன் அப்ளிகேஷன் அண்ட் கிளவுட் கம்ப்யூட்டிங் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அப்ளை டெக்னிக்கல் நாலேஜ் டு டயக்னோஸ் அண்ட் ரிசால்வ் அப்ளிகேஷன் இஷ்யூஸ். அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் கண்ட்ரோல் சர்வீசஸ் அது பண்ற மாதிரி இருக்கும். அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, மானிட்டர், மேனேஜ் அண்ட் ரிப்போர்ட் ஆன் எக்ஸிகியூஷன் ஆஃப் டெலிவரபிள்ஸ் அண்ட் சால்வ் இஷ்யூஸ் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் லோ ஆர் நோ கோட் ஆப் டெவலப்மெண்ட் பண்ணும் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. அதாவது நோ கோட் இல்லைன்னா லோ கோட் யூஸ் பண்ணி நீங்க ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணும். ஓகேங்களா? அதுக்கு இதோட ஜாப் ரோல். நெக்ஸ்ட் குவாலிட்டி இன்ஜினியரிங், அதாவது டெஸ்ட் டிசைன், அதுக்கப்புறம் டெஸ்ட் ப்ராசஸ், டெஸ்ட் கேசஸ் அண்ட் டெஸ்ட் டேட்டா கிரியேட் பண்றது. மெயினா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க டெஸ்டிங்ல ஒர்க் பண்ற மாதிரி அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதுல என்ன நீட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க பேசிக்கா நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் எல்லாரையுமே ஹையர் பண்றாங்க அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுவும் இல்லாம நீங்க ஆன்போர்ட் ஆகும்போது, அதாவது நீங்க ஜாயின் ஆகும்போது உங்களுக்கு உங்களுக்கு எந்த அரியருமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்னன்னா, ரிலவென்ட் டிகிரி நீங்க முடிச்சிருக்கணும். அதாவது என்ன டிகிரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சிஎஸ், ஐடி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன், அதாவது இந்த டிகிரி எல்லாம் நீங்க முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்க 2024க்கு முன்னாடி எந்த இயர்ல பாஸ் அவுட் ஆயிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க லாஸ்ட் 3 மந்த்ஸ்ல எந்த அக்சென்ச்சர் ரெக்ரூட்மெண்ட் அசஸ்மெண்ட்டுக்கும் நீங்க அப்பியர் ஆயிருக்க கூடாது. அதுக்கப்புறம் கேண்டிடேட் should have more than 20, அதாவது உங்களுக்கு 23 மந்த்ஸ்க்கு மேல எக்ஸ்பீரியன்ஸே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்க willing to relocate to any locations in India. அதுக்கப்புறம் எந்த பிசினஸ் லைன்லயும் நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஒரு வேலை எலிஜிபிள் கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மெயில் வரும். அந்த மெயில்ல உங்களுக்கு அசஸ்மெண்ட் ஸ்கெடியூல் பண்ணுவாங்க. என்ன அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காக்னிட்டிவ் அசஸ்மெண்ட், அதுக்கப்புறம் டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் ரெண்டுமே ஷெடியூல் பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்கும் முன்னாடி உங்களுக்கு மார்க் அசஸ்மெண்ட் இருக்கும். அது எதுக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்களோட கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், அப்புறம் இன்டர்நெட் கனெக்ஷன் எல்லாம் செக் பண்றதுக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் காக்னிட்டிவ் அசஸ்மெண்ட்,
காக்னிட்டிவ் அசஸ்மெண்ட்ல வந்து உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கிலீஷ் எபிலிட்டி, கிரிட்டிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங், அப்டிராக்ட் ரீசனிங் எல்லாமே கேட்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது முடிச்ச ஒரு 5-10 மினிட்ஸ்லயே உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்துரும். ஓகேங்களா? இது வந்து அந்த காக்னிட்டிவ் அசஸ்மெண்ட் வந்து மேண்டேட்டரி. அது வந்து ஒரு எலிமினேஷன் ரவுண்ட் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் வந்து ஒரு நான் எலிமினேஷன் ரவுண்ட் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிற எல்லாமே இங்க குடுத்துருக்காங்க. அதாவது நீங்க காக்னிட்டிவ் அண்ட் டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் ஆப்ட் பண்ணீங்கன்னா, இங்கிலீஷ் எபிலிட்டி, கிரிட்டிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங், அப்டிராக்ட் ரீசனிங், காமன் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் எம்எஸ் ஆஃபீஸ், சூடோ கோட், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங் அண்ட் செக்யூரிட்டி இதெல்லாம் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் அசஸ்மெண்ட் இருக்கும். இந்த கம்யூனிகேஷன் அசஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு 30 மினிட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சப்போஸ் நீங்க வந்து இந்த காக்னிட் அசஸ்மெண்ட்லாம் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து தனியா ஒரு மெயில் வரும். வித் டைம்லைன்ஸ் எல்லாமே, லாகின் டீடைல்ஸ் எல்லாமே குடுப்பாங்க. அத வச்சு நீங்க லாகின் பண்ணி இந்த கம்யூனிகேஷன் அசஸ்மெண்ட்ட வந்து நீங்க வந்து எடுக்கணும். ஓகேங்களா? இதுல என்ன சொல்லி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சென்டென்ஸ் மாஸ்டரி, வொக்காபுலரி, ஃப்ளூயன்சி, ப்ரொனன்சியேஷன் இதெல்லாமே கேட்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன். ஓகேங்களா? எலிஜிபிலிட்டி டேப்லயும் அதே தான் குடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொன்னதுதான். ப்ராசஸ்லலாம் வந்து என்ன அசஸ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற எல்லாமே குடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஜஸ்ட் இந்த அப்ளை நவ் பட்டனை வந்து நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு ஒரு டெமோ வீடியோ வேணும்னா, நீங்க வந்து டெமோ அப்படின்னு சொல்லி மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு ஒரு டெமோ வீடியோ அப்லோட் பண்ணி மேக் பண்ணி அப்லோட் பண்றோம். ஓகேங்களா? இதோட இந்த வீடியோ வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.